ஒரு அப்பட்டமான எங்களோட அரசியல்வாதிகளே எங்களுடைய பிரதிநிதிகளே எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களை பற்றி எங்களுடைய பல்கலைக்கழக இதை பற்றி இழிவுபடுத்துவது என்பது உண்மையிலே ஒரு அதனை எதிர்காலத்திலே நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். போட்டி அரசியல் பல்கலைக்கழகத்துடன் செய்யக்கூடாது. நீங்கள் போட்டி அரசியல் வெளியில் செய்யலாம். நீங்கள் மோதுவதை விட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே வெளியிலே மோதிக்கொள்ளுங்கள். இது மேலே பல்கலைக்கழகமானுடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. இதே ராமநாதன் அச்சுனா வந்து இதே பல்கலைக்கழகத்திலே படித்தார். இதே பல்கலைக்கழக மாணவராக பல்கலைக்கழகத்தில் இருந்தவர். அவருக்கு விளங்கணும். இதே எங்களுடைய விளையாட்டுத்துறையிலே அவரும் வந்து ஒரு கூடப்பந்த இடத்திலே அவர் உறுப்பினராக இருந்தவர், கூடப்பந்த அணியினுடைய தலைவராக இருந்தவர். அவர் யோசிக்கணும், இது உண்மையிலே அப்படி செய்கிறார்களா அல்லது தான் சில தேவைகளுக்காக நான் என்ன தெரியும், நான் நீண்ட காலமாக நான் இந்த பல்கலைக்கழகத்திலே மாணவனாக வந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆசிரியராக இருந்த நாள்லேருந்து ஆசிரியராக இருக்கிற நாள் வரைக்கும் இன்றைக்கு 39 இடங்கள் 87ஆம் ஆண்டு மாணவராக இருந்து வந்தேன். ஒரு சில குழப்படியில் இருந்தாலும் பெரும்பாலான மாணவர்கள் அப்படி இல்லை. இந்த உண்மையிலே இதில் முன்னெடுப்பவர் வந்து அப்படியான செயல்களை செய்வதில்லை. அது உண்மையிலே ஒரு அப்பட்டமான எங்களோட அரசியல்வாதிகளே எங்களுடைய பிரதிநிதிகளே எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களை பற்றி எங்களுடைய பல்கலைக்கழக இதை பற்றி இழிவுபடுத்துவது என்பது உண்மையிலே ஒரு அதனை எதிர்காலத்திலே நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இது நாங்கள் ஒரு போட்டி அரசியல் பல்கலைக்கழகத்துடன் செய்யக்கூடாது. நீங்கள் போட்டி அரசியல் வெளியில் செய்யலாம். நிச்சயமாக பல்கலைக்கழக மாணவர் சக்தி என்பது பயங்கரமான சக்தி. இங்கே உங்களுக்கு தெரியும், இங்கே 14,600 மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கின்றார். கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் வந்து 9,000 மாணவர்கள் இங்கே வந்து தமிழ் மாணவர்கள் இங்கே படிக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. இந்த சக்தியுடன் வந்து நீங்கள் மோதுவதை விட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே வெளியிலே மோதிக்கொள்ளுங்கள். இது மேலே பல்கலைக்கழகமானுடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. மிகப்பெரிய ஒரு பொருளாதார கஷ்டங்களை அவர்கள் இங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் கூட அவர்கள் வந்து இன்றைக்கு இப்படியான போராட்டங்களுக்கு முன்னின்று இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட 600 மாணவர்கள் இந்த நிகழ்வுகளை பங்கு பெற்றிருக்கிறார்கள். தங்களுடைய விரிவுரைகளையும் புறக்கணித்து நிறுத்திவிட்டனர். விரிவுரைகள் நடந்தது, பரீட்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, பல்கலைக்கழகம் வளமை போடு இயங்குகின்றது. ஆனால் அவர்கள் தங்களுடைய விரிவுரைகளை புறக்கணித்து பரீட்சைகளை புறக்கணித்து இந்த நிகழ்வுகளே பங்கு பெற்றிருக்கிறார்கள். எங்களுடைய வெளிப்பிரதிகள் இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சரியான முறையில் வழிகாட்ட வேண்டும். பல்கலைக்கழக மாணவர் சக்தியினுடைய பலத்தை அவர்கள் பயன்படுத்த முன்வர வேண்டும். அதான் என்னுடைய வேண்டுகோள்.